ஷெஃப், நாங்கள் கேசரின்னு வீட்டில் ஒன்று செய்கிறோம், ஆனால் நீங்கள் அதை கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி வரமாட்டேங்குதே, ஏன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. இந்த சீக்ரெட் ரெசிபியை உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். கல்யாண வீட்டில் கொடுக்குற இந்த கேசரி பார்த்தீங்கன்னா உண்மையாலே ஒரு அல்டிமேட்டான ஒரு ஸ்வீட். நீங்கள் நார்மலாக வீட்டில் செய்கிற மாதிரி இருக்காது. அதோட டெக்ஸ்சரும் சரி, டேஸ்ட்டும் சரி வேறு லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். 1/4 கிலோ ரவையில் இன்றைக்கி நம்ம கேசரி செய்ய போகிறோம். 20 to 25 மெம்பர்ஸ் சாப்பிட்லாம். எவ்வளோ ரவை போடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக ஆயில் அண்ட் கீ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 250 கிராம்ஸ் ரவைக்கு 250 ml ஆயில் அண்ட் கீ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சும்மா 2 போட்டுக்கோங்க. ஆயில் அண்ட் கீ சூடானதுக்கப்புறம் ரவையை பொறுமையாக போட்டு நல்லா கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு. நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா ரவுண்டாக பிடிச்சிரும். ஸோ கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுருங்க. நீங்கள் ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே பக்கத்தில் ஒரு அடுப்பில் சுடுதண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 கிலோ ரவைக்கு 1/2 லிட்டர் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். பார்த்துட்டு இருக்கிற கேசரி வந்துட்டு நீங்கள் வீட்டில் ஈஸியாக பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு சூப்பரான கேசரி ரெடி ஆயிரும். இந்த மெத்தடை நீங்கள் கற்றுக்கோங்க. வீட்டில் 10 பேர் 20 பேர் கெஸ்ட் வராங்க அப்படின்னா இது நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை போட போகிறோம். இது கூட நீங்கள் சாரப்பருப்பு, வெள்ளரி விதை வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சுடுதண்ணி வந்து கொதிச்சிருச்சு. சரிங்களா? இப்போ சுடுதண்ணியை வந்து நம்ம இதில் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? பக்கத்துலேயே வந்து நீங்கள் வந்து சுடுதண்ணியை வச்சுக்கோங்க. ரவை பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து சுடுதண்ணி ஊற்ற போகிறோம். எல்லாமே மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். 1/4 கிலோ ரவைக்கு வந்துட்டு 1/2 லிட்டர் தண்ணி. ரவை, சேமியா எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி எவ்வளோ ஊற்றுனீங்கனாலும் நல்லா இழுத்துரும். நம்ம ஊற்றி பாருங்கள், 1 மினிட் கூட ஆகல, அதுக்குள்ளே வந்துட்டு அந்த ரவை வந்துட்டு தண்ணியை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பால், மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் போட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பாலும் கலர் பவுடரும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். பால் எவ்வளோ ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரவை போடுறீங்களோ அதே ரேஷியோ வந்துட்டு பாலும் ஊற்றிக்கோங்க. இதோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பிடிக்காத அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃபைனலாக நம்ம வந்து சுகர் போட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சட்டியோடு ஒட்டக்கூடாது. சரிங்களா? தனியாக பிரிஞ்சு உழுதுறணும் அது பாட்டு. ஸோ அப்போ வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம பண்ணுற எல்லா ஸ்வீட்டுக்குமே மெயினாக ஸ்வீட்லெஸ் கோவா வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு அது கிடைக்கல, அதனால் வந்து ஸ்வீட்லெஸ் கோவா வந்துட்டு இதில் நம்ம ஆட் பண்ணல. நீங்கள் இருக்க ஏரியாவில் வந்துட்டு ஸ்வீட்லெஸ் கோவா கிடச்சிது அப்படின்னா பால் போட்டதுக்கப்புறம் ஸ்வீட்லெஸ் கோவா போட்டுருங்க. மில்க் மேட் இருக்குது, இதை நம்ம வந்து ஊற்ற போகிறோம். நம்மக்கிட்ட கோவா கிடைக்காதனால நம்ம மில்க் மேட் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கும் கிடைக்கல அப்படின்னா மில்க் மேட்டை நீங்கள் ஒரு ஆப்ஷனலாக யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி, பால் போட்டதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம கொஞ்சம் மேலே நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, நெய் போட்டதுக்கு அப்புறமேட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்துட்டு அதோட டெக்ஸ்சரும் சரி, டேஸ்ட்டும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நிறைய பேர் வந்துட்டு வீட்டில் செய்கிறப்போ செய்ய மாட்டீங்க. பார்த்திங்கன்னா அதில் சர்க்கரை இருக்குது, சர்க்கரை போட போகிறோம். 1/4 கிலோ ரவைக்கு 1/2 கிலோ சர்க்கரை. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி லிக்விட் ஆயிடும். அப்புறம் ஒரு 1 மணி நேரம் விட்டீங்க அப்படின்னா அது அப்படியே டைட் ஆகிடும். ஸோ கீழே அடிப்பிடிக்காத அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்சி பார்த்தாலே தெரியும் நம்ம சர்க்கரை போட்டதுக்கப்புறமேட்டு எப்படி வந்து லிக்விட் ஆகிட்டு இருக்குன்றது. பார்த்தீங்களா? வீட்டில் ஈஸியாக டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்வீட் நீங்கள் வந்துட்டு செய்யலாம். அவ்வளோதான் ஆக்சுவலாக முடிஞ்சுது. சரிங்களா? நான் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டில் பக்காவாக பண்ணுங்கள். 100% ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்வீட்டு நீங்கள் செஞ்சதுலேயே இந்த ஸ்வீட்டாக இருக்கும்.
பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறது. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். பர்ஃபெக்டான கேசரி ரெடி. நம்ம போடுற யூடியூப் வீடியோஸ் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஷெஃப் ஹபீப் யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.